மகே மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பட்டியல் லாபம் மற்றும் நஷ்டம். இதில் பயிற்சி 3.1ல் 11வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 10வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். 11. ஒருவர் ஒரு நாற்காலியை ரூபாய் 1500க்கு வாங்கினார். தள்ளுபடி ரூபாய் 100 அளித்த பின் ரூபாய் 250 லாபம் பெறுமாறு விற்பனை செய்ய விரும்பினார் எனில் நாற்காலியின் குறித்த விலை எவ்வளவு? ஒரு நாற்காலியை 1500 வாங்குகிறாங்க. அதை தள்ளுபடி 100 ரூபா வச்சு விற்கலான்னு விற்பனை செய்யலான்னு முடிவு செஞ்சு அவர் 250 ரூபா அவருக்கு லாபம் வர மாதிரி விற்பனை செய்கிறாரு. இப்போ இதில் அவர் வாங்கினதை நம்ம அடக்க விலைன்னு வச்சுக்குவோம், தள்ளுபடி லாபம் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு குறித்த விலையை கண்டுபிடிப்போம். அடக்க விலை ஈக்குவல்ட்டு அவ்வளோது 1500. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? தள்ளுபடி. தள்ளுபடி ஈக்குவல்ட்டு எவ்வளவு? 100. தள்ளுபடி 100. அடுத்து லாபம் 250. லாபம் ஈக்குவல்ட்டு 250. இப்போ குறித்த விலை தான் கண்டுபிடிக்கணும். நம்ம இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம விற்பனை விலையை கண்டுபிடிச்சாதான் நம்ம குறித்த விலையை கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு விற்பனை விலை என்னன்னு கண்டுபிடிப்போம். விற்பனை விலை ஈக்குவல்ட்டு அதுக்கு ஃபார்முலா இருக்குது. விற்பனை விலை ஈக்குவல்ட்டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி ஈக்குவல்ட்டு குறித்த விலைன்னா அது நமக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி எவ்வளவு? தள்ளுபடி 100. தள்ளுபடி 100. குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி 100. இது நம்ம விற்பனை விலை கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் விற்பனை விலை. இப்போ லாபம் கொடுத்துருக்காங்களா, லாபம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். லாபம் கொடுத்துருக்கனால லாபம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். லாபம் ஈக்குவல்ட்டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. அடக்க விலை ஈக்குவல்ட்டு லாபம் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 250. சாரி, இந்த இடத்துல 250, நான் 500 போட்டேன். இந்த இடத்துல 250 ஈக்குவல்ட்டு விற்பனை விலை நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அதை எடுத்து எழுதணும். விற்பனை விலை நம்ம கண்டுபிடிச்சிருக்கதை எடுத்து எழுதணும். குறித்த விலை மைனஸ் 100. குறித்த விலை மைனஸ் 100. குறித்த விலை மைனஸ் 100 விற்பனை விலை கண்டுபிடிச்சது. அடக்க விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1500 மைனஸ் 1500. 1500 ஈக்குவல்ட்டு குறித்த விலை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த மைனஸில் உள்ளது ஈக்குவல்ட்டு இங்கிட்டு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த குறித்த விலை அப்படியே இருக்கும். அந்த குறித்த விலை எடுத்து எழுதிக்குவோம். குறித்த விலை ஈக்குவல்ட்டு இந்த 250 அப்படியே இருக்கும். 250 ப்ளஸ். ஏன் ப்ளஸ் போகிறோன்னா இந்த 100 இங்கிட்டு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும் மைனஸில் உள்ளது. அதே மாதிரி இந்த 1500 ஈக்குவல்ட்டு இங்கிட்டு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 1500 ஈக்குவல்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதுதான். 1500 250 100 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 5 5 2 7 7 1 8 மீதி 1 இருக்குது. 1850. 1850 நம்ம குறித்த விலை கண்டுபிடிச்சாச்சு. குறித்த விலை 1850. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்